Hi friends, welcome to Vetunitum channel. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 7ஆக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம பர்சன் காம்போசிஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவகேட்ரோ ஹைப்போதசிஸ் அண்ட் வந்து இந்த லெசன் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பர்சன் காம்போசிஷன் அப்படின்னும் போது இப்போது நம்ம சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸில் அப்படின்றத பற்றி தான் நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, மோல்ஸில் அப்படின்னும் போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பட் மெனி டைம்ஸ் த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த பர்சன்டேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் அ காம்பவுண்ட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு எலிமெண்ட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பர்சன்டேஜை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம். ஸோ the percentage composition of a compound represents the mass of each element present in 100 gram of the compound. ஸோ இந்த பர்சன்ட் காம்போசிஷன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டில் அதோடைய அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அது வந்து 100 grams ஆஃப் காம்பவுண்டில் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ let us understand the percentage composition of oxygen and hydrogen by taking the example of H2O. ஸோ சிம்பிளாக H2Oன்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, வாட்டர். ஸோ அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒன்று எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூஸிங் த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் எங்கெல்லாம் வந்து இது இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அது உங்களுடைய புக்கில் வந்து நீங்கள் பென்சிலில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அன் எலிமெண்ட், ஸோ ஒரு எலிமெண்ட்டுடைய மாஸ் பர்சன்டேஜ். அப்போது எப்படி கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் இன் த காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டில் அதோடைய மாஸ் எவ்வளோ பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். மோலார் மாஸ் ஆஃப் த அந்த பர்டிகுலர் அந்த எலிமெண்ட்டோடைய மோலார் மாஸ் எவ்வளோ இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட்டுன்னு தேவை. பர்டிகுலர் எலிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பட் அந்த காம்பவுண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். காம்பவுண்ட்டுன்னும் போது H2O, அப்போ அந்த H2O மோலார் மாஸ் ஆஃப் H2O அப்படின்னும் போது 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 2 அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அதனால் 1 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 போடுறோம். 16 வந்து ஆக்சிஜனுடையது. ஸோ 16, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18 grams கிடைக்குது. இப்போது பர்டிகுலராக ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னும்போது ஹைட்ரஜன் வந்து இங்கே 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2/18 அப்படின்னு போடுறோம். 18ன்றது மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணும்போது 11.11% கிடைக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து ஒரே ஒரு மோல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 16/18, ஸோ 16/18 அப்படின்னு இன்ட்டு 100 பண்ணும்போது 88.89% கிடைக்குது. ஸோ அப்போ ஓவராலாக 100 கிராம்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ 11.11% ஹைட்ரஜனும் அண்ட் 88.89% ஆக்சிஜனும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லெசன் போக போக எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலாலாம் நம்ம படிப்போம். சரியா? ஸோ இப்போ CH4 அப்படின்றது மீத்தேனோட இது கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பனோடையது 12 அண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் 1ன்னும் போது 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 4 × 1, ஸோ 16 grams கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். So in 1811, Avogadro framed a hypothesis based on the relationship between the number of molecules present in equal volume of gases in different conditions. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு தியரி மாதிரி கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரே அளவு உடைய கேஸஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் எடுக்கும் போது எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த அவகேட்ரோ லா ஸ்டேட்ஸ் தட் equal volume of all gases under similar condition of temperature and pressure contain equal number of molecules. அதாவது equal volume of all gases, எல்லா டைப் ஆஃப் கேஸஸ்லையும் ஈக்குவல் வால்யூமாக எடுத்திருக்கீங்க அண்டு சிமிலர் கண்டிஷனில் எடுத்திருக்கீங்க அண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சிமிலராக இருக்குது எல்லாத்துக்கும். அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
So it follows that the volume of any given gas must be proportional to the number of molecules in it. So volume of a gas வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ரொப்போர்ஷனல் அப்படின்றது வால்யூம் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் இது டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ if V is the volume and N is the number of molecules of a gas, the Avogadro law is represented mathematically. Proportional அப்படின்னும் போது V அப்படின்றது volume is directly proportional to N. N என்றது number of molecules of a gas. ஸோ இங்கே proportionality எடுக்கிறதுக்காக நம்ம V equal to constant into N அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ thus 1 liter அதாவது 1 liter அதாவது decimeter power 3 of hydrogen contains the same number of molecules as in 1 liter of oxygen. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதே தான் 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் த கேஸ். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் த ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். ஸோ ஹைட்ரஜன் தனியாக குளோரின் தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஹைட்ரஜனும் கேஸு, குளோரினும் கேஸு, ஹெச்சிஎல்லும் கேஸு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் எவ்வளோ எடுக்கிறோம், ஃபஸ்ட் 1 வால்யூம்னா 2 வால்யூம்ஸ் கிடைக்குது. இப்போ அவகேட்ரோ லா வச்சு பார்க்கும்போது 1 வால்யூம் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஆக்குபைட் பை n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போது n molecules plus n molecules போது 2n molecules வருது. இப்போ நான் வந்து n is equal to 1ன்னு கொடுக்குறேன்னா 1 + 1 2 molecule ஆகும். அதாவது நீங்கள் எவ்வளோ வந்து ரியாக்டண்ட்டில் எடுக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராடக்டில் கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ நீங்கள் half எடுக்கிறீங்கன்னா சேர்த்தா 1. அப்போ உங்கள் ரியாக்டன் சைடு 1, அவங்களுடைய ப்ராடக்ட் சைடு 1. ஸோ 1 molecule of hydrogen chloride gas is made up of half molecule of hydrogen and half molecule of chlorine. Hence the molecules can be subdivided. This law is in agreement with Dalton's atomic theory. ஸோ Dalton's atomic theory வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி இந்த கிளாஸ் ஆர் ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோஸ் லா. ஸோ அவகேட்ரோஸ் லா அந்த சொன்னேன் இல்லையா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ். என்ன இருக்கும் சிமிலர் கண்டிஷன்னா, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே சேமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈக்குவல் அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லா அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லெஜெக்ஸ் லா. இது வந்து என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் படிப்போம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ். அட்டாமிசிட்டி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், இதோடைய ப்ரீவியஸ் இந்த லெசனோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்க்கு அப்புறம் போட்டிருக்கிற வீடியோவில் போய் பாருங்கள். அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸஸ் கேன் பி டிரைவ்டு யூஸிங் அவகேட்ரோஸ் லா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவையே வந்து நம்ம அவகேட்ரோ லா யூஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிட்டர்மைன்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஸோ மாலிகுலர் மாஸ்க்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷனில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். ஸோ கிராம் மோலார் வால்யூம் அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் இது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, 22.4 லிட்டர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ இது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்றது ஹைட்ரஜன் ஸ்கேலில் குறிக்கிறாங்க. இப்போது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் கேஸ்க்கு ஓகேவா is the ratio between the mass of one molecule of a gas or vapor to the mass of one atom of hydrogen. ஸோ நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸு அண்ட் தென் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்லாம் பார்க்கும்போது கார்பன் 12 கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்கேலுக்கு நடுவில் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வேப்பர் டென்சிட்டி.
Vapor density is the ratio of the mass of a certain volume of a gas or vapor to the mass of an equal volume of hydrogen measured under the same conditions of temperature and pressure. இது அப்படியே வந்து நீங்கள் வந்து என்னென்னா பேராகிராஃபாக படிக்கிறதுக்கு பதிலாக கீழே வந்து நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் ஆஃப் அ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர். ஸோ இது வந்து என்னென்னா ஈக்குவல் டு இப்படி கொடுத்தாலே ரேஷியோன்னு அர்த்தம். ஸோ வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் எழுதி டூ அந்த பை போடுறது பைன்னு சொல்லும் போது நம்ம டூ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் ஆஃப் த சேம் வேல்யூ ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்று படிக்கும்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைனிங் மேக் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி தான் இல்லையா? ஸோ அதனால் அதையும் பண்ணிடலாம், இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு அவகேட்ரோஸ் லா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதுதான் நம்ம அவகேட்ரோஸ் லாவில் படித்தோம். தஸ் லெட் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் ஒன் வால்யூம் வந்து n அப்படின்னா தென் விடி வேப்பர் டென்சிட்டி அப்படின்னும் போது மாஸ் ஆஃப் n மாலிக்யூல்ஸ் ஆஃப் a gas or vapor at STP by mass of n molecules of hydrogen. அங்கே சேம் அதாவது given volume by same volume அப்படின்னு வரும். இங்கே வந்து n molecules by n molecules அப்படின்னு இருக்கும். அதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ், அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேன்சலிங் n, ஸோ விச் இஸ் காமன், அதாவது என்னை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் அதே மாதிரி வருது, அண்டு வந்து ஒன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வருது. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் அதாவது ஹைட்ரஜனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் அப்படின்னும்போது H2ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் 2 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யூ கம்பேர் த ஃபார்முலா ஆஃப் வேப்பர் டென்சிட்டி வித் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது தே கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் என்ன கொடுக்குறாங்க, mass of one molecule of gas or vapor same எழுதிட்டு by 2 into mass of one atom of hydrogen. ஸோ 2 molecules of hydrogen present ஆகிருக்கும், ஆனால் நம்ம மாஸ்ன்னு எடுக்கும்போது ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் ஸ்கேல் படி மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் a gas or vapor at STP by mass of one atom of hydrogen மாறுது. So you can therefore substitute the above equation to an equation 7.1. இங்கே 7.2 வந்து 7.1ல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை, இன்கேஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு கொடுத்தா 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு கேட்டால் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2. ஸோ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கு. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு போட சொல்லலாம். இல்லைனா வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டுன்னு கொடுத்து உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2 அப்படின்னும் கேட்கலாம். சரியா? ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன் as soon as possible. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வெற்றினிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். அண்ட் இந்த லெசனுடைய பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அதே மாதிரி இந்த பர்டிகுலராக உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.